அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயங்கொலி சொற்கள். அதாவது ஒலிப்பு முறை கிட்டத்தட்ட ஒண்ணா இருந்தாலும் கூட பொருள் வேறுபாடு ஏற்படும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மயங்கொலி சொற்கள்னு சொல்றோம். கவனிங்க. நா நா நா, அதுக்கப்புறம் லா லா லா, அதுக்கப்புறம் ரா ரா. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவோம், மயங்கொலிகள்னு சொல்லுவோம். சரிங்களா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அலை அலை, அதுக்கப்புறம் அலை, இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அலை என்றால் கடல் அலையை குறிக்குது. சரிங்களா? கடல் அலைகள் அப்படின்னு சொல்றோம்ல, கடல் அலை. அலை என்றால் என்ன? புற்றுன்னு அர்த்தம். கரையாம்புத்து அப்படின்னு சொல்றோம்ல, புற்று என்பது இந்த லை வரணும். அலை என்றால் என்ன? கூப்பிடுறது, அழைக்கிறது. இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அழைக்கிறது. அதுதான் என்னன்னா சிறப்பு லகரம் அழை. சரிங்களா? அப்ப ல ல ழா இதுக்கு வித்தியாசம் தெரியணும். சரிங்களா? அதாவது ஒலிப்பு முறை கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட பொருள் வேறுபாடு ஏற்படும். அதுதான் மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான விடை என்ன? அலை என்றால் கடல் அலை, அலை என்றால் புற்று, அலை என்றால் அழைக்கிறது, கூப்பிடுறது. சரிங்களா? நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.